இந்த அரபு நாடுகளில் சேக் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேமிலி எல்லா இடத்துலையுமே இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க. வேலையாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு 10-12 பேர் அது இருப்பாங்க. குக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஹவுஸ் கீப்பிங்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. டிரைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அப்புறம் அந்த கார்டன் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க் பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு 2 பேர் ஒரு ஆள் இருக்கும். அப்புறம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு வேலை பார்க்குறவங்களுக்கே தெரியாது. அந்த கேட்டகரியில் அதில் ஒரு 2 ஆள் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் வந்து ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருப்பாங்க. அப்படியே காசான எனி டைம் நல்லா இதுக்கப்புறம் இப்போ யார் மெயினாக இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். ஸோ அந்த ஆள் ரிலேஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கொண்டு தான் இங்கே வச்சுருக்கோம். அந்த மாதிரி இடங்களில் புதுசாக யாராச்சும் போய் சிக்கனா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த ஸ்கூலில் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் லீவ் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயெல்லாம் அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் வந்து கொடுப்பாங்க. அன்றைக்கி நம்ம முகத்தில் வந்து ஒரு பதட்டம் இருக்கும். நம்ம உடம்பு முழுக்க ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே சேக்கு வீட்டில் புதுசாக போகிற ஆளுங்களை என்றைக்குமே ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. இவங்க தான் இவங்களுக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்து ஒரு பதட்டமாகவே வச்சுருப்பாங்க. கடைசி சின்னதாக ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டா போதும், ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டேன், சேக்கு கற்று வர்றான் அப்படிம்பாங்க. ஐயோ கிளவி கொண்டுண்டா அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நான் இவங்க கொடுப்பாங்க பில்டப் அப்படியே பெரிய லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இடங்களை நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணிக்கலாம்.